ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனேக்கா, இது வரைக்கும் வந்து எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் வர்ற பிரச்சனையை எங்களால் வந்து சமாளிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் வந்து நம்ம இலக்கியாவும் சரி நம்ம கௌதமும் எவ்வளோ வந்து பிரச்சனைகளை பேஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய பிரச்சனை தான் வந்து பயங்கரமான பிரச்சனை வந்து இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, என்னதான் ஒரு வில்லத்தனம் வந்து பண்ணாலும் இந்த அஞ்சலியும் சரி இந்த பைரவியும் சரி ஏதோ ஒரு பிரச்சனையில் இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வந்துடுங்க. ஆனால் இப்போ பண்ணது என்னன்னாக்கா பெரிய பெரிய விஷயமா வந்து இருக்குது. நம்ம இலக்கிய தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. 7 வருஷம் வந்து ஜெயில் தண்டனை தான் அப்படின்னு வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம கௌதமும் வந்து நம்ம இலக்கியா இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு போயிடணும், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வந்து இருக்காங்க. சரி, இந்த பைரவி பண்ணது ரொம்ப வந்து தப்பான விஷயம்தான். அது மட்டும் இல்லைங்க, இப்போ நடந்துட்டு இருக்குது என்னன்னாக்க நம்ம கௌதம் வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்க இந்த பைரவி வந்து சும்மா விட போகிறது கிடையாது. எவ்வளோ வந்து இந்த பைரவிக்கிட்டையும் சரி இந்த அஞ்சலிக்கிட்டையும் நம்ம இலக்கியாவை வந்து காப்பாற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ என்னாச்சு, நம்ம கௌதமுக்கு பெரிய மன உடைச்சல் ஆளாயிட்டார். இப்போ இந்த பைரவி என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, நீ வந்து அவளை டைவர்ஸ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த இலக்கியாவை விட்டு போயிடணும், இன்னொரு கல்யாணம் வந்து நீ பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இலக்கியா வெளியே வரணும்னா இதுதான் நம்மளுக்கு வழி, வேறு வழியே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து சைலண்ட்டாக இருந்துட்டார். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூட பிரச்சனை எல்லாத்துக்கும் இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் பதில் சொல்லியே தான் ஆகணும். ஏன்னா தேவையில்லாத அட்டூழியங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க, பிரச்சனைகளை வந்து பண்ணிகிட்ருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். சரி, இதுக்கப்புறமாச்சு வந்து நம்ம பைரவி வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, நம்ம இலக்கியா வந்து விட்டுருவாங்களா இல்லை வந்து பிரச்சனை கொடுப்பாங்களான்னு வந்து தெரியல. ஆனால் அவங்களுக்கு சரியான பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து இருக்காங்க. நம்ம ஜானுவும் சரி எவ்வளோ வந்து இப்போ இவங்கக்கிட்ட வந்து நம்ம இலக்கியாவை காப்பாற்றி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்போ என்ன தான் ஆக போகுதுன்னாக்கா, நம்ம கௌதம் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி கேட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாருனாக்கா, இவங்களுக்கு சரியான மாஸ் என்ட்ரி வந்து கொடுத்து இப்போ நம்ம இலக்கியாவை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு வந்து இவங்களையும் வந்து டார்ச்சர் பண்ண தான் போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இலக்கியா பக்கம் போனாலே வந்து நம்மளுக்கு பிரச்சனை தான், அவளை வந்து சீண்டக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம கௌதம் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தான் வந்து என்ன ஆக போகுதுன்னாக்கா, நம்ம கௌதம் கையில் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, நம்ம இலக்கியா கையில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களா, அவங்க வந்து பிரச்சனைன்றதே வந்து எல்லாத்தையும் வந்து விட போகிறாங்க. ஏன்னா நம்ம இலக்கியா அவ்வளோ வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்கணும். இது வரைக்கும் வந்து என்ன தான் வந்து நம்ம இலக்கியா வந்து எல்லாம் உண்மை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்தாலும் திரும்ப பதிலடி கொடுத்தா தான் இவங்கள வந்து அடக்கவே முடியும். ஒவ்வொரு டைமும் அடங்கி போகிறதுனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. நம்ம ஜானுவும் வந்து இதுக்கப்புறம் நியாயத்தை வந்து அப்பே கேட்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது வந்து இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் வந்து சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. வீடியோக்கள் லைக் போட்டு நம்ம வீடியோ பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.